Hi dear students, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஹியூமன் anatomy and physiology of digestive system பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல digestive system அப்படினா என்னன்னு பார்ப்போம். Digestive system அப்படிங்கிறது நம்ம ஹியூமன் ஆர்கன் சிஸ்டத்திலேயே ஒன் ஆஃப் த மேஜர் ஆர்கன். நம்ம உடம்புக்கு தேவையே ஒரு ஆற்றல் அல்லனா எனர்ஜி தான் தேவை. அந்த எனர்ஜியை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது நம்ம பாடி அப்படின்னு பார்த்துட்டோம்னா நமக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் அண்ட் எனர்ஜியை இந்த digestive system மூலியமா தான் நம்ம சாப்பிடுற சாப்பாடை டைஜஸ்டிவ் பண்ணி இல்லைனா செரிமானம் பண்ணி அதிலிருந்து நம்ம பாடி பார்த்தீங்கன்னா ஒரு 95லேருந்து 98% ஆஃப் எனர்ஜியை நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து தான் நம்மளுடைய பாடி பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணுது. The digestive system breaks down food into nutrients for energy, growth and repair involving organ like mouth, esophagus, stomach, intestine, liver and pancreasis. இந்த இன்டெஸ்டின்ஸ்ல ஸ்மால் இன்டெஸ்டின் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டின் ரெண்டுமே வரும், அதாவது சிறுகுடல் அண்ட் பெருங்குடல். நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கிற பார்ட்ஸ் எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது, அல்லனா அந்த ஃபுட்டோடைய மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, செரிமானமாகி அது வெளியே போகிற வரைக்கும் அந்த ஃபுட்டோடைய மூவ்மெண்ட்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி எதில் எண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம மவுத்தில் என்டர் ஆகுது, அதாவது பக்கல் கேவிட்டியில் என்டர் ஆகுது. அதில் சலைவரி கிளான்ஸ் எல்லாமே இருக்கும். தென் அது எங்கே போகுது, ஈசோஃபேகஸ் நம்ம உணவுக்குழல் வழியாக என்ன பண்ணுது, ஸ்டொமக்குக்கு போகுது. தென் ஸ்மால் இன்டெஸ்டின் என்ன ஆகுது, அப்சர்வ் பண்ணுது, நம்ம உணவுல இருக்கிற சம் நியூட்ரிஷன்ஸை அப்சர்வ் பண்ணுது. தென் ஃபைனலி லார்ஜ் இன்டெஸ்டின் வழியா தென் என்ன ஆகுது, அந்த வேஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகுது. இந்த டைஜஸ்டிவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராசஸ்லையும் நடக்கும். ஒன்று மெக்கானிக்கல் ப்ராசஸ், தென் கெமிக்கல் ப்ராசஸ். மெக்கானிக்கல் ப்ராசஸ் நம்ம பண்ணுறது, நம்ம மென்றோம் அந்த சாப்பாடை என்ன பண்ணுறோம் உள்ள அந்த ஸ்டொமக்குக்கு என்டர் பண்ணுறோம், இது எல்லாமே மெக்கானிக்கல் ப்ராசஸ். கெமிக்கல் ப்ராசஸ் இல்லைன்னா என்சைமேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது சம் என்சைம்ஸ் அண்ட் ஆசிட்ஸோடைய உதவியால் அந்த நம்ம சாப்பிட்ட சாப்பாடை கூல் மாதிரி பண்ணி நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பாடி பார்ட்ஸ், அதாவது ஸ்டொமக் வால்ஸ் இல்லைனா ஸ்மால் இன்டெஸ்டின் வால்ஸ் என்ன பண்ணும், அதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் அண்ட் மினரல்ஸை அப்சர்வ் பண்ணி நமக்கு தேவையான எனர்ஜியாக அது கன்வெர்ட் பண்ணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராசஸ் கீழே வந்துடும். தென் பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் என்னெல்லாம் பாடி பார்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் மவுத், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைஜஸ்டிவ், அதாவது டைஜஸ்டிவ் ப்ராசஸ் டைரக்டாக இந்த பார்ட்ஸில் தான் நடக்குது. அப்படிங்கிற பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ராக் ஆர் நம்மளுடைய மெயின் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துடைய பாத்வேயாகவும் இருக்குது. இந்த மவுத், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் பார்த்தீங்கன்னா ஃபுட் பாத்வே, அதாவது நம்மளுடைய டைஜஸ்டிவ் டைரக்டாக நடக்கிற பாத்வே தான் இந்த பாத்வே. தென் இந்த மவுத்தில் பார்த்தீங்கன்னா டங், சலைவரி கிளாண்டு, தென் லிவர், பேங்க்ரியாஸு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அக்சசரி கிளாண்ட்ஸு. இது எதுக்கு, டைஜஸ்டிவ் ப்ராசஸுக்கு உதவியாக இருக்குதே தவிர இந்த ஆர்கன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைஜஸ்டிவ் நடக்காது. அதுக்கு தேவையான ஹெல்ப்பிங்கை பார்த்தீங்கன்னா இந்த சம் ஆர்கன்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணுறதுனால இது ஒரு அக்சசரி கிளாண்ட்ஸ், அதுக்கு உதவியாக இருக்குது. அப்போ இதில் மெயின், அதாவது கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ராக் அப்படின்னா என்னென்னா அந்த டைஜஸ்டிவ் ப்ராசஸ் நடக்கிற பார்ட்ஸு. எக்ஸாம்பிள், நம்ம வாயில் சாப்பாடை வைக்கிறோம், அது உணவு குழல் வழியாக எங்கே போகுது, ஸ்டொமக்குக்கு போகுது. தென் ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின், இந்த இடத்துல எல்லாமே நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ட்ராவல் பண்ணி தான் இந்த டைஜஸ்டிவ் ப்ராசஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. இப்படி டைரக்டாக நம்மளோட சாப்பிட்ற சாப்பாடு எங்கே டைஜஸ்டிவ் ஆகுது, அதில் என்னெல்லாம் பார்ட்ஸ் இன்வால்வ் ஆகுதோ அதெல்லாமே கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ராக் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும், அல்லனா ஃபுட் பாத்வே அப்படின்னு சொல்லலாம். அக்சசரி கிளாண்ட்ஸ்னா இது டைஜஸ்டிவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ற பார்ட்ஸ் தான் அக்சசரி கிளாண்ட்ஸ். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல மவுத் பார்க்கலாம். ஃபுட்டை நம்ம சாப்பிட்றோம், முதல்ல அது மவுத்துக்கு என்டர் ஆனதுக்கப்புறம் அது டீத் மூலியமா பிரேக் டவுன் ஆகுது. அதே டைமில் சலைவரி கிளாண்ட்ஸ்ல இருந்து சலைவா ப்ரொடியூஸ் ஆகி சம் மெக்கானிக்கல் டைஜஷனும் முதல்ல மவுத்தில் நடக்குது. தென் அது அரைக்கப்பட்ட பின் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய உணவு குழல், அதாவது இந்த ஈசோஃபேகஸ் வழியாக என்ன ஆகுது, நம்ம ஸ்டொமக்குக்கு அந்த ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதில் சம் மசில்ஸ் இருக்கும், அது சுருங்குதல் மூலியமா என்ன ஆகுனா அந்த ஃபுட்டை நமக்கு என்ன பண்ணுது, ஸ்டொமக்குக்கு விடுது. ஸ்டொமக்கில் அந்த ஃபுட் ஒன்ஸ் என்டர் ஆனதுக்கு அப்புறம் ஆசிட்ஸ் அண்ட் என்சைம்ஸோட ரியாக்ஷன் மூலமா என்ன ஆகுது, அதில் மிக்ஸ் ஆகி ப்ரோட்டீன்ஸை பிரேக் டவுன் ஆகுது. அதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே பிரேக் டவுன் ஆகி அது எங்கே போகுது அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டினில் போகுது. ஸ்மால் இன்டெஸ்டினில் டியோடினம், ஜெஞ்சுனம், தென்
இலியம் அப்படின்னா முன் சிறுகுடல், பின் சிறுகுடல், நடு சிறுகுடல் அப்படிங்கிற பார்ட்ஸ்ல என்ன பண்ணும்னா நியூட்ரிஷியன்ஸை அப்சார்ப்ஷன் பண்ணும் அண்ட் ஃபைனல் டைஜஷன் அக்கர். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல தான் ஃபைனல் டைஜஷன் அக்கர். அதாவது நமக்கு தேவையான நியூட்ரிஷியன்ஸை அண்ட் வைட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நம்ம பாடி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், அப்சார்ப்ஷன் பண்ணி எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இந்த அப்சார்ப்ஷன் பண்ணி வேஸ்ட் ப்ராடக்ட் இருக்கும் இல்லையா, அது என்ன ஆகும், லார்ஜ் இன்டெஸ்டைன்ல போகும். இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன்ல அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல அப்சார்ப் பண்ணி போக வாட்டர் கண்டென்ட், தென் கொஞ்சமா இருக்கிற மினரல்ஸை பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்சார்ப் பண்ணிட்டு ஃபீக்கஸ் அதாவது வேஸ்ட்டை ஃபார்ம் பண்ணும். இந்த வேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெக்டம் அண்ட் அனஸ் மூலியமா என்ன ஆகும், நம்ம பாடியில இருந்து எலிமினேஷன் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மவுத்தில் ஃபுட்டு என்டர் ஆகுது. அதுக்கப்புறம் மனோகுழல் வழியா என்ன ஆகுது, ஸ்டொமக்குக்கு போகுது. ஸ்டொமக்ல போய் என்சைமேட்டிக் அண்ட் ஆசிட் ரியாக்ஷன் மூலியமா பிரேக் டவுன் ஆகுது. பிரேக் டவுன் ஆனது ஸ்மால் இன்டெஸ்டைன்ல போய் என்ன ஆகுது, முன் சிறுகுடல், நடு சிறுகுடல், பின் சிறுகுடல் வழியா அதோடைய நியூட்ரிஷன்ஸை அப்சார்ப்ஷன் பண்ணுது. இதுதான் மேஜரான ஒரு ஃபைனல் டைஜஷன் ப்ராசஸ். அதுக்கப்புறமா இதை லார்ஜ் இன்டெஸ்டைன்ல விட்டு அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டை உறிஞ்சுது. அதுக்கப்புறமா வேஸ்ட் ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆனது வேஸ்ட் என்ன ஆகுது, ரெக்டம் அண்ட் அனஸ் வழியா வெளியே போகுது. அக்சசரி கிளான்ஸுங்கிறது சலைவரி கிளான்ஸ், லிவர், கால் பிளாடர், பேங்க்ரியாசிஸ். இது டைஜஷன் ப்ராசஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சலைவரி கிளான்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூஸ் சலைவா இந்த மவுத், நம்மளுடைய மவுத்தில் சலைவாவை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த டைஜஷன் ப்ராசஸுக்கு ஒரு இனிஷியேஷன் ப்ராசஸாக இது இருக்குது. தென் லிவர் அப்படிங்கிறது ரெடியூசஸ் பைல் டு டைஜஸ்ட் ஃபேட்ஸு. தென் கால் பிளாடர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டோர் பைல். பேங்க்ரியாசிஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூசஸ் டைஜஸ்டிவ் என்சைம் அண்ட் ஹார்மோன்ஸ். பேங்க்ரியாசிஸ் தான் டைஜஸ்டிவ் என்சைம் அண்ட் ஹார்மோன்ஸை செக்ரேட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஒரு ஃப்ளோ சார்ட்டாக கொடுத்துருக்கேன். தென் அது எப்படி ஃபுட்டு என்டர் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃப்ளோ சார்ட்டு கீழே கொடுத்துருக்கேன். மவுத்துல இருந்து பக்கல் கேவிட்டி, தென் ஃபேரிங்ஸ், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ் இன்டெஸ்டின் வழியா அனஸ், அதாவது அது வெளியே போகுது. தென் ஹவு இட் ஒர்க், இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா ஃபுட் என்டர்ஸ் த மவுத் சீவ்டு அண்ட் மிக்ஸ்டு வித் சலைவா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட்ட சாப்பாடு என்ன ஆகும், சீவ் பண்ணுறோம், அது மிக்ஸ்டு வித் சலைவா கூட மிக்ஸ் ஆகி சீவ் பண்ணுறோம். தென் ஸ்வாலோடு ஃபுட் ட்ராவல் டவுன் த ஈசோஃபேகஸ் டு ஸ்டொமக். இந்த ஈசோஃபேகஸ்லேருந்து ஸ்டொமக்குக்கு போகுது. தென் ஸ்டொமக் சார்ன்ஸ் ஃபுட்டு வித் ஆசிட் கிரியேட்டிங் ஜைம். ஸ்டொமக்கில் சம் ப்ராசஸ் மூலியமாக என்ன ஆகுது, ஃபுட்டு பிரேக் டவுன் ஆகுது. தென் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து அப்சார்ப்ஷன் ஆகுது. தென் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து பிளட்டுக்கு நம்ம பாடிக்கு தேவையான இடத்துக்கு போகுது. தென் வாட்டர் அப்சார்ப்டு இன் லார்ஜ் இன்டெஸ்டைன். நம்ம நியூட்ரிஷியன் ஸ்மால் இன்டெஸ்டைனில் அப்சார்ப் ஆகுது. வாட்டர் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைனில் அப்சார்ப் ஆகுது. வேஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரெக்டம் அனஸ் மூலியமாக வெளியே போகுது. கீ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஜெஷன், டைஜஷன், அப்சார்ப்ஷன், எக்ஸ்கிரீஷன். நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்துடைய கீ ஃபங்க்ஷன் இன்ஜென்ஷன், அதாவது நம்ம டேக்கிங் ஃபுட்டை எடுத்துக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, டைஜஷன், அது மெக்கானிசம் சியூவிங் அண்ட் கெமிக்கல் என்சைமேட்டிக் பிரேக் டவுன் ஆகுது. தென் அப்சார்ப்ஷன், நமக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை பாடி எடுத்துக்குது. தென் எக்ஸ்கிரீஷன், எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் வேஸ்ட் ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணுது. இதுதான் நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்கன் சிஸ்டத்தில் ஒன் ஆஃப் தி ஆர்கன் சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா மவுத், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்கும். இதில் அக்சசரி கிளாண்ட்ஸும் இருக்கும், அதாவது கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் கிளாண்ட்ஸும் இருக்கும். அப்படி ரெண்டு டைப்பாக இருக்கும். கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ஆர் ஃபுட் பாத்வே அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபுட் என்டர் ஆகிற நம்ம ஃபுட்டு டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுற பார்ட்ஸ் தான் கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் பார்ட்ஸு. தென் அக்சசரி கிளாண்ட்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு தேவையான ஹெல்ப், அதாவது என்சைம்ஸை செக்ரேட் பண்ணுறது, மற்றபடி ஹார்மோன்ஸ் செக்ரேட் பண்ணுறது. அதே மாதிரி கிளாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, அக்சசரி கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய மேஜர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டை என்டர் பண்ணுறதுல இருந்து அந்த வேஸ்ட்டு வெளியே போகிற வரைக்குமான ப்ராசஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பண்ணுது. ஈஸியாக சொல்ல போனால் இன்ஜெஷன், நம்ம ஃபுட்டை எடுத்துக்கிறோம். தென் டைஜஷன், அதை டைஜஸ்டிவ் பண்ணுது. தென் அப்சார்ப்ஷன், நியூட்ரிஷன்ஸ் அப்சார்ப் பண்ணுது. மிச்சம் இருக்கிற வேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணுது. இதுதான் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அகாடமிக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வே டு மெட் லைஃப் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் வே டு கரியர் செக் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.